புதுச்சேரி வாழ் மக்களுக்கு வணக்கம். இந்த காணொலியை கடைசி வரையும் கேளுங்க. ஒரு முக்கிய வேண்டுகோள் கூட, ஒரு அறிவிப்பு கூட நினைச்சுக்கலாம். புதுச்சேரி நகராட்சி மூலமாக வீதியில் இருக்கும் நாய்களுக்கு கருத்தடை என்ற முயற்சியை பெருமுயற்சியை எடுத்திருக்காங்க. உழவர்கர நகராட்சியில ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டிச்சேரி நகராட்சியில இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிருவாங்க. இது இந்த முழுக்க இதோட பெரும் முயற்சி எடுத்து, ஏன்னா மற்ற கான்ட்ராக்ட் மாதிரி கிடையாது. இது ஒரு பெரிய சவால். ஏடபிள்யூபிஐல ரெகனைசேஷன், ப்ராஜெக்ட் ரெகனைசேஷன்லாம் வாங்கி பெருமுயற்சி எடுத்திருக்கிற இந்த நகராட்சிகளுக்கு, உழவர்கர நகராட்சிக்கும் புதுச்சேரி நகராட்சிக்கும் முதல்ல என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த கருத்தடை நிகழ்வை வெறும் நகராட்சி மட்டுமே எடுத்து சக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. கண்டிப்பா பொதுமக்களோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் இதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். சரி, முதல் கருத்தடை பத்தி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ரோட்ல இருக்க நாய்க்கு கருத்தடை, அதோட பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாய்களை நம்ம கருத்தடை செய்யும் போது மேற்கொண்டு இனப்பெருக்கம் செய்யாது. அப்புறம் அந்த நாய்களுக்கான அக்ரெசிவ்னஸ், அந்த வேகம் இதெல்லாம் இருக்கீங்களா, கோபம், இதெல்லாம் குறையும். அடுத்தது, நோய்கள் பரவாது. நம்ம இடத்துல இருக்கிற அந்த நாய்கள் வேறு பகுதியில் இருக்கிற நாய்களை உள்ள விடாது. அப்ப கருத்தடை என்பது மட்டும்தான் ஒரு சயின்டிபிக்கான ஒரு ஒன்லி சொல்யூஷன். அதை தவிர்த்து வேற எது பண்ணாலுமே அது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. அது பின்னாடி விளைவுகளை வரும்ன்றது ஆராய்ச்சி குறைவாக நிவர்த்தி செய்து 2001 சுப்ரீம் கோர்ட் எல்லா கவர்மெண்ட்டையுமே கருத்தடை செய்ய சொல்லி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்வை இன்னைக்கு உழவர்கர நகராட்சி, பாண்டிச்சேரி நகராட்சி, மற்ற கொம்யூன்கள் அப்படியே அடுத்தடுத்து ஆரம்பிப்பாங்க. இந்த நிகழ்வுக்கு உறுதுணையா இருந்த அத்தனை அதிகாரிகள் எல்லாருக்குமே முதல்ல நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. இப்போ பொதுமக்கள் ஒத்துழைக்கும் அப்படின்னா எப்படி ஒத்துழைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன். முதல்ல, வீட்டில் வளர்க்குறாங்க இல்லையா நாய், வெளிநாட்டு நாய்கள்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, இந்த வெளிநாட்டு நாய் வளர்க்குறவங்க அதை எக்காரணம் கொண்டும் ரோட்டுக்கு விடக்கூடாது. அதுக்கு லைசன்ஸ் முறையா வாங்கிடுங்க. கொடுத்தா எக்காரணத்தை கொண்டு ரோட்ல விடவே கூடாது. அப்படி யாராவது விடுற மாதிரி தெரிஞ்சா, யாராவது உங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க இல்ல தெரிஞ்சவங்க யாராவது அப்படி விடுறாங்க அப்படின்னா உடனடியாக எங்களுக்கு வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ்க்கோ இல்ல நகராட்சிக்கோ காவல்துறைக்கோ தகவல் சொல்லுங்க. ஏன்னா முதல் ரோட்ல வர நாய்களை தடுத்தா மட்டும்தான் நம்ம ரோட்ல இருக்க நாய்களை கட்டுப்படுத்த முடியும். அப்ப வெளிநாட்டு நாய்களை ரோட்டுக்கு வரதை முதல் தடுக்கணும். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு என்ன, நீங்க இருந்தீங்கன்னா நம்ம இந்த பிரச்சனை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. முதல்ல இதை செய்யணும், விடக்கூடாது ரோட்ல முதல் நாய்களை. அடுத்தது, இந்த நாய்க்கு சாப்பாடு போடுறவங்கல்ல, அவங்களெல்லாம் நீங்க திட்டுறது, மிரட்டுறது இதெல்லாம் இருக்குல்ல, இதை செய்யறதை தவிர்த்துக்குங்க. ஏன்னா அவங்க சாப்பாடு போடுறதுனால மட்டும்தான் நாய்களை பிடிக்க முடியும், பிடிச்சி கருத்தடை செய்ய முடியும், அவங்களை நம்பி வரும். அதனால அந்த வேலையும் அவங்கள ரிட்டர்ன் பண்றதோ மிரட்டுறதோ செய்யாதீங்க. அவங்களால மட்டும்தான் இந்த ஏபிசி ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும். அதனால அந்த வேலையை செய்யாதீங்க. அடுத்தது, இந்த நாய் எங்க குட்டி கிட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் கவர்ல தூக்கிட்டு போட்டோ இல்ல சாக்கில கட்டியோ எங்கேயோ தூக்கி போட்டுருக்கீங்க பாத்தீங்களா, தயவு செய்து அந்த வேலையை செய்யாதீங்க. இதனால உங்களுக்கு வர ஆபத்து தான் சொல்லிட்டு இருக்கேன். நாய் பாவம், அந்த குட்டிகள் பசியில தவிக்கும் என்ற கான்செப்டுக்கெல்லாம் இல்லாம குட்டிகளை எடுக்கும் போது அந்த தாய் நாய்க்கு பால் மடிக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு குட்டியைக்கான மன உளைச்சலாகவும் ஸ்ட்ரெஸ் ஆகும், மக்களை கடிக்கும். இதெல்லாம் நாய் வெளியில சொல்லாது. அதனால அப்படி எந்த வேலையும் செய்யாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கருத்தடைன்றது ஆரம்பிக்கலனாலும் இப்ப பெருமுயற்சி எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கு முழு ஒத்துழைப்பு வேணும். இனிமே எல்லாத்துக்கும் கருத்தடை பண்ணா நீங்க செய்ய வேண்டிய ஆரோக்கியமான வேலை. அவங்களை கூப்பிட்டு இந்த இடத்துல நாய் குட்டி போட்டுருக்குங்க, இது 2 மாசம் ஆச்சு 3 மாசம் ஆச்சு, இப்ப கருத்தடை பண்ணலாம், நீங்க ஒத்துழைச்சு செஞ்சீங்கன்னா அதுக்கான நிபந்தனை தேவை வரும். இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதது. 3 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். வளர்த்த நாய்களை ரோட்ல விடாதீங்க, உணவிடர்களை தடுக்காதீங்க, நாய்கள் எங்கேயா குட்டி போட்டுச்சுன்னா அதை கொண்டு போய் வேற இடத்துல இடமாத்துறது, இதெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. அடுத்தது செய்ய வேண்டியது என்னன்னு பார்ப்போமே. நீங்கள் செய்ய வேண்டியது, கருத்தடை செய்ய வர்ற அந்த டீம் இருக்காங்க இல்லையா, அந்த ஏபிசி டீமுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். முழு ஒத்துழைப்பு நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, உங்க தெருவில் இருக்க நாய் உங்களுக்கு தான் தெரியும், எந்த நாய் எப்படின்றதெல்லாம். இது உங்களுக்கு அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த நாயை பிடிக்கிறதுக்கு ஒத்துழைக்கணும். 2வது, சாப்பாடு போடுங்க. நீங்க போடலைன்னா கூட சாப்பாடு போட்டு பழகுங்க. என்னடா இது, நம்மளா இது ஒரு வேலையா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா அந்த நாய் உங்களை நம்பும். வலைய போட்டு நாய்களை முழுமையா பிடிக்க முடியாது. நாய் ஸ்மெல்லு வந்தாலே, வண்டி ஸ்மெல்லு வந்தாலே, வலை வந்தாலும், புது ஆளுகளை பார்த்தாலும் ஓடி போயிடும். அப்ப சாப்பாடு போட்டீங்கன்னா உங்க நம்பும். நம்ம வச்சுதான் நம்ம இதுவரையும் அந்த நாய்களை ஏமாத்திட்டு இருக்கோம். நம்ம வச்சு அந்த நாய்கள் நம்ம ஃப்ரெண்ட்லியா எடுத்து கொடுக்கும்போது 100% ஆஃப் டாக்ஸை நம்ம பிடிச்சி ஏபிசி பண்ண முடியும். அப்ப சாப்பாடு போடுங்க, போடுறதை என்கரேஜ் பண்ணுங்க. உங்களால போட முடியலன்னா சாப்பாடு போடுறவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. இது நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அந்த பிடிக்க வர்றவங்களுக்கு முக்கியமா, பிடிக்க வர்றவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அது முதல் விஷயம். 2வது, சாப்பாடு போடுறவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. இது 2வது விஷயம். பிடிக்கும் போது அந்த நாய்கள் அவங்க பிடிக்கும் போது அந்த நாய்களை எண்ணிக்கிங்க, எந்தெந்த நாயெல்லாம் பிடிக்கிறாங்கன்றது எண்ணிக்கிங்க, ஆனா பெண்ணான்றதை எண்ணிக்கிங்க. அவங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்டு அதை ஒரு வீடியோ எடுத்துக்கங்க. அப்புறம் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு மறுபடியும் நீங்க இந்த நாயெல்லாம் எங்க ஏரியான்னு சொன்னீங்கன்னா அவங்க வேலை இன்னும் ஈஸியா முடியும். அப்ப இப்படிதான் நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கு, இந்த ஏபிசி ப்ரோக்ராமுக்கு நம்ம ஒத்துழைக்கணும். இதெல்லாம் தவிர்த்து இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது அப்படின்னா இந்த நாய்களை நம்ம பேசி, நாய்கள் தொல்லையை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாதுங்க. எல்லாரோட இலக்கு, அதாவது நாயை வெறுப்பவர்கள், நாயை நேசிப்பவர்கள், இவங்க, இது பெரிய ஆச்சரியமான உண்மை இதுதாங்க.
ஆச்சரியமான உண்மை என்னன்னா, நாயை எதிர்ப்பவர்களுக்கும் நாயை ஆதரிப்பவர்களுக்கும் ஒரே இலக்கு தாங்க. ரோட்ல நாய் இருக்கக்கூடாது. ரோட்ல நாய் இருக்கக்கூடாது. நாயை ஆதரிக்கிறவர்கள் இதுவரையும் சொந்த செலவுல கருத்தரை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எதிர்க்கிறவர்கள் நம்மளும் ஏதாவது செய்வோம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இதுதான். எல்லாரோட இலக்கையும் நோக்கி நம்ம பயணிப்போம். அதை விட்டுட்டு சண்டை போடுறதோ இல்ல அதை எதிர்க்கிறதோ இல்ல விமர்சனம் செய்யறதோ பிரயோஜனமே கிடையாது. ஆக்கப்பூர்வமா ஏதாவது ஒரு வேலையை செய்வோம். அப்ப இந்த ஏபிசி ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்ப கவர்மெண்ட் எடுத்திருக்க இந்த ஏபிசி ப்ரோக்ராம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்க. ஒரு நாய்க்கு 1650 ரூபாய் நம்மளோட வரி பணத்தை செலவு பண்றாங்கன்னா அதை சரியான முறையில நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம காசுங்க. நாய்க்கு பிடிச்சிட்டு போவாங்க, அது கருத்தரை செய்வாங்க, காயம் ஆறுனதுக்கு அப்புறம் அதுக்கு தடுப்பூசி போடுவாங்க, மறுபடியும் அதே இடத்துல வந்து விடுவாங்க. அதுக்கு முழு ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கணும். இங்க விடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா எடுத்துட்டு எங்க போவாங்க. அதே மாதிரி அந்த நாயை மேற்கொண்டு இனப்பெருக்கம் பண்ணாது. அப்புறம் அந்த காதை நாச்சு பண்ணுவாங்க. இதுதான் அடையாளம். இதெல்லாம் சரியா செஞ்சிருக்கா, காயம்லாம் ஆறி இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணி நம்ம முழு ஒத்துழைப்பு இந்த ஏபிசி ப்ரோக்ராமுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பா ஒரு 5 வருஷத்துல தெருநாயே இல்லாத ஒரு பாண்டிச்சேரியை உருவாக்கலாம். பாண்டிச்சேரி ரொம்ப சின்ன மாநிலம். இதை அழகா செயல்படுத்தலாம். அரசாங்கத்தோட ஒத்துழைப்போம். மேற்கொண்டு ஏதாவது சந்தேகமா இருந்துச்சுன்னா எங்க ஆபீஸ்க்கு வாங்க. எங்க டீம் இருக்காங்க, உங்களுக்கு மேற்கொண்டு விளக்கத்தை சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.